டைரக்டர் விஜய் டைரக்ட் வாழ்க. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. இந்த அற்புதமான படத்தை பார்த்தேன். உங்க இன்டெலிஜென்ட் ஃபீட்பேக்க பார்த்து இந்த பக்கம் பப்ளிக், இந்த பக்கம் மீடியா உங்களை பாராட்டி தள்ளுறாங்க. தேங்க் யூங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க இதுக்கு முன்னாடி 2 ஃபிளாப் ஏன் கொடுத்தீங்க? அந்த 2 படத்துக்கும் மியூசிக் சரியில்லையா? ஸ்கிரீன் பிளே செட் ஆகலையா? இல்ல ஸ்டோரியே நல்லா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இந்த சக்சஸ் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா 2 ஃபிளாப் மூவியை ஜனங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சக்சஸ் மட்டும் எப்படி என்ஜாய் பண்றீங்க? இத பத்தி என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு இந்த படம் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம் என் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. ஓஹோ, அப்படின்னா நீங்க கஷ்டப்படலையா? டீம்னா அதுல நானும் அடக்கம் தான் சார். அப்படின்னா இதுக்கு முன்னாடி படத்துக்கு நீங்க யாருமே கஷ்டப்படலையா? எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி தான் கஷ்டப்படுறோம். ஓஹோ, அப்படி இருக்கிறப்போ 2 ஃபிளாப் எப்படி வந்தது? இப்ப ஹிட் எப்படி வந்துச்சு? அப்படின்னா சக்சஸ் ஃபிளாப் ரெண்டுமே உங்க கையில இல்லையா? கேள்வி கேட்டே சாவடிக்கிறனே எப்பா. திரும்பவும் அதே மாதிரி கனவு வந்துச்சா? ஆமாப்பா. சினிமா சென்சேஷனல் ஹிட் ஆன மாதிரி கனவு வந்துச்சா? அப்படிதான் வந்தது. 2 வாய்ப்பும் வலிக்கிட்டு போயிடுச்சு. இப்ப 3வதா உனக்கு யாரா சான்ஸ் கொடுப்பாங்க? இவரு வேற. இதத்தான் பகல் கனவுன்னு சொல்லுவாங்க. வெயில்ல எரியிற விளக்கு. இதெல்லாம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லடா. அது இல்லாம கரண்டுக்கு வேற கேடு. ஏற்கனவே 2 ப்ரொடியூசருங்க மொட்டை அடிச்சுக்கிட்டு போயிட்டானுங்க உன்னால. ஏதோ நம்ம கிட்ட நகை இல்லாதனால தப்பிச்சோம். இல்லனா எங்களையும் மொட்டை அடிச்சுட்டு போயிருப்ப. நீ எப்போ கனவு விட்டு வெளியே வந்து நிஜ உலகத்தை புரிஞ்சுக்க போற? வேர்வை சிந்தாம வாழ்க்கையில பெரிய ஆளாக முடியாதுடா. பிராக்டிகலா யோசிச்சு பாருடா. டேய், சொல்லிக்கிட்டே இருக்க, எங்கடா வெளியே போற? டேய், கஷ்டம்தான் சோறு போடும், கனவு சோறு போடாதடா. இந்த சின்ன விஷயம் கூட தெரியாதனாலதான் 2 ஃபிளாப்ப கொடுத்து கிழிச்சிருக்க. நான் ஒன்னும் கிழிக்கலன்னு தான் சைலன்ஸை மெயின்டைன் பண்றேன். இல்ல நான் மட்டும் திருவிழா எடுத்து கொண்டாடுவியோ? அப்படின்னா மீன் குழம்பு வச்சிடவா? எப்ப என்ன விஷயம் பேசணும்னு தெரியாதா உனக்கு? ஏன் என்ன இப்படி போட்டு சாகடிக்கிறீங்க? இவன் என்னமோ சினிமா படம் எடுத்து, நீ என்னமோ மீன் குழம்பு வச்சு யூடியூப்ல வீடியோவை போட்டு, சீச்சி. இவன் ஏதாவது வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த காசுல நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலான்னு எதிர்பார்த்து வெறுத்து போயிட்டேன். அந்த வெறுப்பு தான் இதெல்லாம். அந்த பொம்மை எல்லாம் பாக்குறப்ப என் மனசு அப்படியே முள்ளால குத்தி குத்தி கிழிக்கிற மாதிரியே இருக்குடா. ஒரு பண்டிகை இல்ல, திருவிழா இல்ல. உங்க கஷ்டம் எல்லாம் எனக்கு புரியுது. இப்ப இந்த பொம்மையை வைக்கணும், அவ்வளவுதானே? அது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. அது உங்களுக்கு, எனக்கு இல்ல. அப்ப என்னடா பண்ண போற? எனக்குன்னு ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல. யாரா அது காலங்காத்தால போன் அடிக்கிறது? ஹலோ. டேய், எங்க இருக்க? பெட்டு மேல. இன்னும் எந்திரிக்கல? எந்திரிச்சு என்ன பண்றது? என்ன செய்யணும்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. அதை உங்ககிட்டயும் சொல்றேன். நீ சீக்கிரமா கிளம்பி வா.